மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரையில் தொடங்கிய பேரணி தற்போது மேலூர் அருகே தொடங்கிய பேரணி தற்போது மதுரை மாநகரை அடைந்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரை மக்கள் தன்னெழுச்சியாக பேரணியை நடத்தி வருகின்றனர். மேலூரில் தொடங்கிய பேரணி தற்போது மதுரை மாநகரை அடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரை மக்கள் தன்னெழுச்சியாக பேரணி நடத்தி வரக்கூடிய சூழலில் மேலூரில் தொடங்கிய பேரணி தற்போது மதுரை மாநகருக்குள் நுழைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க வைப்பு திட்டத்தை ரத்து செய்ய கோரி பலாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்று நடத்தும் பேரணி மதுரை உயர்நீதிமன்றம் கடந்து சென்று மதுரை மாநகர் பகுதிக்கு இழந்திருக்கிறது. அதாவது மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி முல்லை பெரியாறு விருப்ப பாசன விவசாய சங்கம் சார்பில் மதுரை மேலூர் நரசிங்கப்பட்டம் பகுதியிலிருந்து 60 டிராக்டர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனம் பேரணியாக புறப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்கள் மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வருகிறார்கள். இதனால் மதுரை மாவட்டம் மேலூர், நரசிங்கப்பட்டி, கொட்டாம்பட்டி, சித்தம்பட்டி, டோல்கேட், கொத்தக்கடை, மாட்டுத்தாவணி, அவுட் போஸ்ட், தல்லாகுளம், காந்தி அருங்காட்சியகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கங்கே தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணிகளில் தீவிரப்படுத்தி வருகின்றனர். மேலும் பேரணியில் ஈடுபட்டு வரும் நபர்களுக்கு எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக 108 ஆம்புலன்ஸ், எளிதில் தீப்பற்றக்கூடிய பெட்ரோல், மண்ணெண்ணெய் ஆகிய குழுவுடன் வருகை தகவல்களை கையாளுவதற்காக தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் போலீசார் உள்ளார்கள். மேலும் ராஜா முத்தியம் என்ற வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை, அதே போல் தமுக்கும் செல்லும் சாலை முற்றிலுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் தல்லாகுளம் வழியாக தமுக்கம் கோரிப்பாளையம் செல்லும் சாலையில் சாலை முழுவதும் வாகனங்கள் அணிவித்து காணப்படுகிறது. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மேலூரிலிருந்து மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் 4000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், வணிகர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் மதுரை முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து ரத்து செய்ய கோரியும் மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் வணிகர்கள் கடையடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வாகன பேரணியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.